ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த சிறப்பு குழந்தைகள் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் கொடையில நடுவில் இருந்து கம்பி ஒரு பக்கம் போகுதா பாருங்க, கொடையில ஒரு பக்கம் போகுது இல்லைங்களா? அப்போ ஒரு கொடையில எவ்வளவு கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க சுமாரா? அது பாட்டு பாடும், டான்ஸ் ஆடும், எல்லாம் பண்ணும், கூப்பிட்டா திரும்பாது. அம்மாவுக்கு அன்பு இல்லை, அம்மாவுக்கு பாசம் இல்லை, அம்மாவுக்கே நன்றி இல்லை. இப்படி நான் சொன்ன பார்த்தீங்களா 69 உணர்வுகள். எந்த அம்மாவுக்கு அந்த உணர்வே இல்லையோ, ஸோ எபிலிட்டி மாறிடுச்சு, மைல் ஸ்டோன் மாறிடுச்சு. ஸ்பெஷல் சைல்டு, சிறப்பு குழந்தைகள். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் டவுன் சிண்ட்ரோம், ஆட்டிசம், மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், டிஸ்லெக்சியா, சிபி சைல்டு அப்படின்னு நிறைய நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் வர வர. இதோட ரீசன் என்னன்னா, ஒன்று ஆங்கில மருத்துவத்தில் கொடுக்கும் தடுப்பூசிகளும், கர்ப்ப காலத்தில் கொடுக்கப்படும் தேவையில்லாத குப்பை மாத்திரைகளும். உடனே அது மட்டுமானா அது மட்டும் இல்லை, அதுவும் ஒரு காரணம். அடுத்தது கர்ப்பிணி பெண்ணின் பழக்க வழக்கம். அதை விட முக்கியம் அந்த கர்ப்பிணி பெண்ணின் மனோநிலை. ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த சிறப்பு குழந்தைகள் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் அம்மாவுடைய மனநிலைங்க. அம்மாவுக்கு அன்பு இல்லை, அம்மாவுக்கு பாசம் இல்லை, அம்மாவுக்கே நன்றி இல்லை. இப்படி நான் சொன்ன பார்த்தீங்களா 69 உணர்வுகள். எந்த அம்மாவுக்கு அந்த உணர்வே இல்லையோ அந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி குழந்தையெல்லாம் பிறக்கும். சில அம்மாக்கள் ஒழுங்கா இருப்பாங்க, குழந்தை பிறந்துடும், நல்லா தான் பிறக்கும். அப்பாவுக்கு இந்த உணர்வுகள் இல்லைன்னா அந்த அப்பாவை பார்த்து பார்த்து அது அப்படி மாறிடும். சிம்பிளாக சொல்கிறேங்க, இந்த ஸ்பெஷல் சைல்டு உருவாகிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, அந்த குழந்தை பிறந்த உடனே கூட தாத்தா பாட்டி அம்மா அப்பா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பிஹேவியரை பார்த்து 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 இந்த குழந்தைக்கு அன்பு பாசம் எல்லாமே இருக்கும் பிறக்கும்போது. இவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அது நம்ம பெரியவங்களாக இருந்தால் திட்டுவோம், டைவர்ஸ் வாங்கிட்டு வருவோம், எங்கே வெளியே ஓடி போயிடுவோம், வேலை இருக்குன்னு சொல்லி எங்காவது வெளியே போய் தான் பண்ணி தப்பிச்சுக்கலாம். குழந்தை தப்பிக்க முடியாமல் என்ன பண்ணுதுன்னா, இவங்களை பார்த்து 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 இது கூட வாழ்கிறதுக்கு நம்ம வேற மாதிரி வாழலான்னு இதுவாக ஒரு உலகத்தை உருவாக்கிது. அதுதான் ஸ்பெஷல் சைல்டு. இது ஒரு பெரிய ரிசர்ச்சுங்க. இந்த ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு என்னென்னா, ஒரு கொடையை ஞாபகப்படுத்திக்கங்க. கொடையில் நடுவில் இருந்து கம்பி ஒரு பக்கம் போகுதா பாருங்க, கொடையில் ஒரு பக்கம் போகுது இல்லைங்களா? அப்போது ஒரு கொடையில் எவ்வளவு கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க சுமாரா? ஒரு 16-15 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பக்கம் சின்னதாக இருக்குமா, போக போக பெருசாயிட்டே போகுமா? இப்படி ஒரு 16-20 இருக்குமா? இந்த இந்திய கொடியில் நடுவில் இருக்கிற சக்கரம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 100 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு கொடையை கற்பனை பண்ணுங்க. 100. இந்த 100ம் ஒரு குழந்தையோட எபிலிட்டி. 100 சொன்ன பார்த்தீங்களா? 1 கூப்பிட்டா திரும்பி பார்க்கறது, 2 ஊசியில நூல் கோக்க ஒரு குழந்தைக்கு தெரியும், ஒரு குழந்தைக்கு தெரியாது. இன்னொரு குழந்தைக்கு பெருசு சின்னது கண்டுபிடிக்கும். இன்னொரு குழந்தை பேச தெரியும், இன்னொரு குழந்தை பாட தெரியும். ஒவ்வொரு எபிலிட்டி இருக்கு இல்லைங்களா? நன்றி, அன்பு, அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு குணங்கள். எழுத்துக்களை பார்த்தா படிக்கும், ஒன்று பேசும், ஒன்று ஃபோட்டோ மெமரி இருக்கும். இப்படின்னு ஒரு 100 விதமான எபிலிட்டி இருக்குங்க. நல்லா கவனிங்க. இந்த 100 எபிலிட்டியில் சில எபிலிட்டி இல்லைன்னா அந்த குழந்தைக்கு பேர் சிறப்பு குழந்தை. நீங்கள் வேணா பாருங்க, ஒரு சிறப்பு குழந்தை இருக்கும் ஸ்பெஷல் சைல்டு, அது பாட்டு பாடும், டான்ஸ் ஆடும், எல்லாம் பண்ணும், கூப்பிட்டா திரும்பாது. நமக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், இதெல்லாம் தெரியுது அது ஏன் தெரியல. புரிச்சுக்குங்க. ஸ்பெஷல் சைல்டு என்ன தெரியுமா? நார்மல் சைல்டுக்கும் ஸ்பெஷல் சைல்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, நார்மல் குழந்தைக்கு இந்த பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு சொல்லித்தரணும். மற்றதெல்லாம் ஈஸியாக அதுவே கற்றுக்கும். ஸ்பெஷல் சைல்டு எக்ஸ்ட்ராவெல்லாம் அதுவே கற்றுக்கும். பாத்ரூம் போகிறது, உட்கார்றது, யாராவது வந்தால் சிரிக்கிறது கற்றுக் கொடுக்கணும். அவ்வளோ வித்தியாசம். ஸோ எபிலிட்டி மாறிடுச்சு, மைல் ஸ்டோன் மாறிடுச்சு. இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி குழந்தைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு எப்படி சிகிச்சை பண்ணி சரி பண்ணுறதுன்னும் நம்ம பல ஆராய்ச்சிகள் பண்ணி அதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிச்சி அதையும் நாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோங்க. அதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேங்க.
இவங்களுக்கு பேர் மணிமேகலைன்னு பேருங்க. மதுரையில் இருக்காங்க, திருமதி மணிமேகலை. இவங்க இதை முழுசாக ரிசர்ச் பண்ணிட்டு முழு நேரமாக இலவசமாக தொலைபேசியில் ஆலோசனை கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் சைல்டு பேரண்ட் 7418643035 திருமதி மணிமேகலை, மதுரை. இவரை ஒருத்தரை கூப்பிட்டா போதும், இவங்க தெளிவாக அவங்களுக்கான வழிமுறைகள் சொல்லுவாங்க. மீண்டும் சொல்கிறேன், ஒருவேளை ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்குது, உங்களுக்கு சிகிச்சை வேணும்னா எனக்கு மெயில் பண்ணால் போதும். healerbaskar@gmail.com ஸ்பெஷல் சைல்டுக்கு சிகிச்சை கொடுக்கறது எப்படின்னு அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு கம்ப்ளீட் டாக்குமெண்ட் இருக்குது. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, யாரை பார்க்கணும், எல்லாமே இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி 480 கட்டுரை எழுதி வச்சுருக்கேன். 480 ஆர்டிக்கல் இருக்கு என்கிட்ட. என்ன கேட்டாலும் அதுக்கு நீங்கள் எனக்கு மெயில் இங்கே இருங்க. ஒரு நாளைக்கு எப்படி தெரியுமா 300 மெயிலுக்கு பதில் சொல்ல முடியுது? நீங்கள் கேட்குற கேள்வி ஏற்கனவே யாராவது கேட்டிருப்பாங்க, ஏற்கனவே டைப் அடித்து வச்சுருப்போம், எடுத்து அனுப்புகிறதா வேலை. இப்போ நீங்கள் கேட்குறீங்க என் குழந்தை, நீங்கள் என் பெயர் இது, இந்த ஊர், ரொம்ப நேரம் ரியல் கடைசி என்னென்னா என் குழந்தை ஸ்பெஷல் சைல்டுங்கன்னு சொல்ல வரீங்க, அவ்வளோதானே. அப்போ ஸ்பெஷல் சைல்டு சம்மந்தப்பட்ட கட்டுரை எழுதி வச்சுருப்பேன், அதை எடுத்து நாங்கள் பேஸ்ட் பண்ணுவேன், அவ்வளோதாங்க. இதை படியுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டா நீங்கள் படித்தா தெரிஞ்சிடும். இப்படி 480 கேள்விகளுக்கு பதில் தயாராக இருக்குதுங்க. இந்த 480 கேள்விகளையும் விக்கிபீடியா அப்படிங்கிற மாதிரி பாஸ்கர் பீடியான்னு ஒன்று உருவாக்கிட்டு இருக்கிறேங்க. அதனால தான் நைட்டு பக்கலாக உட்காந்து ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் யாருங்கிட்ட கேள்வி கேட்க வேண்டாம், ஒரு லிங்க் கொடுப்பேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் ஆட்டோமேட்டிக்காக அது வரும். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நீங்களே பதில் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, எலி கடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு என்ன கேட்க வேண்டாம். நீங்கள் அதில் போய் எலி கடின்னு போட்டோடனே அதுக்கான டாக்குமெண்ட் உங்கள் கையில் வந்துடும். அந்த மாதிரி அதை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணிருக்கேங்க, விரைவில் அது கிடைக்கும் உங்களுக்கு. பயோ என்சைம் வீட்டில் உள்ள சமையலறையில் உள்ள கழிவுப் பொருட்களை வைத்து பயோ என்சைம் தயாரித்து மாதம் 20,000 30,000 ஜாலியாக சம்பாரித்து வீட்டு செலவை மாதம் 10,000 30,000 குறைக்க முடியும். இதுக்கு பேர் பயோ என்சைம்ங்க. பயோ என்சைம்னா என்னென்னா, நம்ம வீட்டில் டஸ்ட்பினில் போடுறோம் இல்லைங்களா, இந்த கீரை வெட்டிட்டு கீரை காம்பு, வாழைப்பழ, இந்த எலும்புச்சம்பழ தோல், பழங்களுடைய தோல், இந்த மாதிரி பயோ சம்மந்தப்பட்ட குப்பைத்தொட்டில் போடுறோம் இல்லைங்களா, இதெல்லாம் எடுத்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது தெரிஞ்சிங்கன்னா 90 நாள். அது எப்படிங்கிறத நான் அது கொடுத்துருக்கேன், நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. பயோ என்சைம் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேங்க. எளிமையான யோசனை, நீங்களே வீட்டில் தயாரிக்கலாம், செலவெல்லாம் இல்லை. செல்ஃப் ஹீலிங் 6-in-1 பேக் அப்படிங்கிற பேரில் ஒரு பென்ட்ரைவ் நாம ரெடி பண்ணியிருக்கிறோங்க. நீங்கள் வீட்டிலிருந்து பென்ட்ரைவ் மூலியமாக கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இது 64 GB இருக்குங்க. அதில் 1 அக்குபஞ்சர் 40 மணி நேரம், 2 மலர் மருந்துகள் 8 மணி நேரம், 3 பிராணா மற்றும் முத்ரா 10 மணி நேரம், 4 தந்திரா 1 15 மணி நேரம், 5 தந்திரா 2 21 மணி நேரம், 6 அஸ்ட்ராலஜி 12 மணி நேரம். இந்த மொத்தத்தையும் ஒரே பென்ட்ரைவில் தேவைப்படும் நண்பர்கள் வாங்கி பயன்பெறுங்கள். இந்த பென்ட்ரைவை நீங்க வாங்குறதுல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, பல வகுப்புகள் ரொம்ப காஸ்ட்லியா, செலவு ஜாஸ்தியா இருக்கு. இங்க குறைந்த விலையில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் கொடுக்கப்படுகிறது. 5000 ரூபாயில உங்களுக்கு முழு விஷயங்கள் கிடைச்சிடும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. எனவே இதை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்கள்.